Hi, நான் Akshara. So இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது Winter Pamper Routine. Winter வந்தாலே ஸ்கின் அண்ட் ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகிடும். அது ட்ரை ஆகாமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த ரொட்டீனில் நம்ம ஹேர் கேர், ஸ்கின் கேர் அண்ட் பாடி கேர் பார்க்க போகிறோம். அது அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஹேர் கேருக்கு இந்த காம்போ தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஹேர் ஷாம்பூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன் ஆயில் அண்ட் லாவெண்டர் இருக்குது. இது வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேருக்கு. இது வந்து ஹேரை நல்லா கிளென்ஸும் பண்ணும், கூடவே நல்லா மாய்ஸ்சரும் கொடுக்கும் ஹேருக்கு. சில ஷாம்பூலாம் சூப்பராக ஹேரை கிளென்ஸ் பண்ணும், ஆனால் ஹேரை ரொம்ப ட்ரையாகவும் ஆக்கிடும். இதில் அது மாதிரி எந்த ப்ராப்ளமும் நான் நோட்டீஸ் பண்ணல. அண்ட் இது வந்து ட்ரை ஹேருக்காகவே வந்து அந்த ஷாம்பூ பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ. இதுலேயே வந்து கண்டிஷ்னரும் இருக்கும், இதே வேரியண்ட் தான். இதில் வந்து லைட்டாக அந்த லாவெண்டரோட ஃப்ரேக்ரன்ஸ் வரும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, மைல்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிஷ்னர் வந்து ஹேரை நல்லா ஸ்மூதன் ஆக்கிறதுக்காக தான். ஸோ நல்லா சாஃப்ட் ஆக்கிடும் ஹேரை. கண்டிஷ்னர் எப்போவுமே ஹேர் லென்த்தில் தான் அப்ளை பண்ணணும், ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஹேர் லென்த்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes கழிச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாடி கேர். பாடி வாஷ்க்கு நான் வந்து த டர்மாக்கோட 1% விட்டமின் சி டெய்லி க்ளோ பாடி வாஷ் யூஸ் பண்ணுறேன். இந்த பாடி வாஷில் விட்டமின் சி இருக்குது, கோஜிக் ஆசிட் அண்ட் ஆல்ஃபா ஆப்ரிட்டின் இருக்குது. இந்த பாடி வாஷ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப பிக்மெண்டேஷன் இருந்தாலும் இல்லைனா டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் ஆக்டிவ்ஸ் இருக்கிறதுனால உங்கள் பிக்மெண்டேஷன்லாம் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நல்ல ஒரு ஃபோமும் கொடுக்கும், அதனால தான் உங்களுக்கு ஃபோம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா ஃபோம் பண்ணும், நல்ல ஒரு கிளென்ஸ்டான எஃபெக்ட்டும் இருக்கும். டர்மாக்கோலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஆனால் உங்கள் ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு நான் வந்து வீனஸ் ஜில்லட்டோட இந்த பாடி ரேஸை யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவகாடோ வேரியண்ட். ஸோ இது ஏன் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்மூத்தான ஷேவ் கொடுக்கும். ஏன்னா இந்த ஜெல் பார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ஷேவ் பண்ணும் போது ஈஸியாக க்ளைட் ஆகும். இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறுமே தண்ணி யூஸ் பண்ணியே நம்ம வந்து ஷேவ் பண்ணிடலாம், ஈஸியாக வந்து க்ளைட் ஆகும். இதே மாதிரி நிறைய ரேசர்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் பாடி லோஷனுக்கு நான் டர்மாவையோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது கூட நான் வந்து சன்க்ரோஸோட ஒரு சன்ஸ்க்ரீனும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். அண்ட் உங்கள்கிட்ட என்ன பாடி லோஷன் இருக்கோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த டர்மாவைவ் லோஷன் வந்து நல்லா ஷேவ் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கின் கேர். ஸ்கின் கேருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளென்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து இந்த டர்மாக்கோட 2% நயாசினிமைட் ஜென்டல் ஸ்கின் கிளென்சர். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்பாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதிலே வந்து ஆயிலி ஸ்கின் டைப்புக்கும் இருக்கும். ரீசெண்டாக தான் நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதை வேணால் நீங்கள் பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் அந்த ஷார்ட்ஸோட லிங்க் கொடுத்துட்றேன். இந்த கிளென்சர் ரொம்ப ஜென்டலாக இருக்கும், நீங்கள் மார்னிங் டைமுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். டர்மாவாயோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி எஃபெக்ட் தான் இருக்கும் இந்த கிளென்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இது வந்து ரிவோனா நேச்சுரல்ஸோட சாக்லேட் காஃபி லிப் ஸ்க்ரப். வின்டரில் லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸோ அதனால் ஸ்க்ரப் பண்ணி டெட் ஸ்கின்லாம் எடுத்துருங்க. இது 1 minute ஸ்க்ரப் பண்ணால் போதும். இது வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். இது வந்து மாஸ்கிங்கோட ஷீட் மாஸ்க். இதோட வேரியண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா. உங்கள்கிட்ட இந்த ஷீட் மாஸ்க்லாம் இல்லைனா ஜஸ்ட் ஆலோவேரா ஜெல் மட்டும் அப்ளை பண்ணலாம், ஏன்னா அது நல்லா ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். இது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 15 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கின் நல்லா வந்து ஹைட்ரேட்டடாக சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து நிவ்யா க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா இது சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு திக்கான க்ரீம் இது. வின்டர் டைமில் யூஸ்வலாக கோல்டு க்ரீம்ஸ் மாதிரி திக்கான க்ரீம்ஸ் வந்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு க்ரீம்ஸ்லாம் போட பிடிக்காதுன்னா நிவ்யாலே வந்து லைட் மாய்ஸ்சரைசர்னு இருக்கும், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர்ஸ்லாம். அதோட நீங்கள் சின்ன பேக் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெரிய டப் வந்து வாங்கிக்கலாம். எப்போவுமே இந்த ஹேபிட் வச்சுக்கோங்க. ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறீங்கன்னா அது நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் உடனே இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுவும் வின்டர் டைமில் கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகாமல் சாஃப்டாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீனுக்கு நான் வந்து டர்மாக்கோட 1% ஹைலரானிக் ஆசிட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். அவங்க நிறைய சன்ஸ்க்ரீன்லாம் லான்ச் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எனக்கு இது என்னோடய பர்சனல் ஃபேவரட். ஏன்னா வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் ஸ்கின் இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறம். நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த ஸ்டிக்கினஸ் ஃபீல் ஆகாது, நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஸ்கின்னில் அப்படியே பிளெண்ட் ஆகிடும். இந்த ஒயிட் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஃபேஸில் சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒயிட்டாக இருக்கும் ஃபேஸ். ஸோ இதில் அது மாதிரி ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம், சன்ஸ்க்ரீன் வெறும் சம்மரில் மட்டும் கிடையாது, வின்டர் டைம் எல்லா டைமும் போடணும், அப்போ தான் ஸ்கின் நல்லா ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸ்டாக ப்ரொடெக்டடாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்.
நான் ஜஸ்ட் இந்த வேஸ்லின் தான் யூஸ் பண்ணுறேன் லிப்ஸை ட்ரை ஆகாமல் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு. அண்ட் அவ்வளோதான் நம்மளோட ரொட்டீன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க்ஸாக அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு எதாவது வீடியோஸ் ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தான் அக்ஷர். பை அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.